Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 72888. முக்கியமான செய்தியை உங்களிடம் சொல்வதற்காக ஆண்டு காலமாக மகளிர் பெருவிழா நடத்துவதற்கு கன்னியா சங்கத்தின் சார்பாக பூம்புகாரில் மகளிர் பெருவிழா சாதாரண விழாவை பெருவிழா பெருவிழா இடையில சில ஆண்டுகள் நடத்த முடியவில்லை. ஏனென்றால் அங்கே அதை புதுப்பித்து அதற்கு அந்த இடத்தை அரசு இப்பொழுது நல்ல செய்திருக்கிறார்கள், அழகுபடுத்தியிருக்கிறார்கள். அதனாலே இந்த ஆண்டு அங்கே மகளிர் சங்க மாநாடு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி அந்த மாநாடு நடைபெறும். ஆடி 28 ஆடி மாதம் ஆடி 25 ஆங்கிலம் ஆகஸ்ட் 10 மாலை 3 மணிலிருந்து நடைபெறும். மேலே உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு இப்பொழுது அழைப்பு இருக்கிறேன். அனைவரும் மிக சிறப்பான பெரிய மாநாடு முழுக்க முழுக்க பெண்கள் கலந்து கொள்வதில் லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த மாநாடு நடைபெறும். நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார். நான் தான் அதிகாரம் செல்லும். பொதுக்குழுவாக தேர்வு செய்யப்பட்ட தலைவருக்கு தான் அதிகாரம்னு சொல்றாங்க. என்ன நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. கட்சியிலிருந்து பொறுப்பு போடுறது நீக்கிறது எல்லாமே தலைவருக்கு தான் அதிகாரம் சொல்றாங்க. பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை. நீங்க நீக்கிற அடுத்த 10வது நிமிடம் புதிய நியமனம் வழங்கப்பட்டது. அதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அல்லது ஒரு கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான். அதனால இதை ஒன்றும் பெருசுப்படுத்திக்காதீங்க. நாங்களும் அதை ஒன்றும் பெருசுப்படுத்திக்கல. மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வார். அதாவது எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம், எல்லாரும் கலந்துக்கலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வதில்லை, சொல்லப்போவதும் இல்லை. சார், அந்த உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுக்குறாரு சார் டாக்டர் அன்புமணி சார். நீங்கள் உங்கள் படத்தை போட்டு கொடுக்குறாரு. உங்கள் படத்தை கூட நீங்கள் அனுமதி இருக்கா இல்லை அவரே போடுறாரு? இதை பற்றி இன்னொரு தடவை பெரிதாக நான் வழக்கமாக நம்ம வேலைக்கிழமை கூடுவோம்ல, அந்த வேலைக்கிழமை கூடி சமூக ஊடக பேரவையோட ஆலோசனை கூட்டத்தில் நீங்க பேசும்போது அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆகும்னு பேசியிருக்கீங்க. அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. இதுல சில முரண்பாடுகள் தெரியுதையா? இது ஒன்றும் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது வாய கடையில் இருப்பீங்கன்னா அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஏதாவது உங்களை பின்புலத்திலிருந்து சிலர் இயக்குவதாகலாம் சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யாரையும் இயக்க முடியாது. 56 வருஷம் 95,000 கிராமங்கள். எத்தனை கிராமங்கள்? 95,000 கிராமங்களுக்கு குமரிப்பூண்டியிலிருந்து குமரிமுனை வரைக்கும் இந்த கிழக்க மேற்க எல்லாம் பயணிச்சாங்க. 56 வருஷமாக பயணிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு, ஊடகங்களுடைய ஒத்துழைப்போடு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல காலையில் பத்திரிகையாளரை சந்திப்பேன். அவங்களோடு 12 மணிக்கு நானும் சேர்ந்து விருது சாப்பிடுவேன். நான் வைக்கிற விருதில் அவங்க கலந்துக்குவாங்க, நானும் அவங்களோடு உட்காந்து சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் 46 வருஷம் ஒரு 95,000 கிராமங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன்.
அதனால் இன்னும் எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நான் பயணம் செய்வேன். வெற்றி பயணமாக அது அமையும். நீக்குகின்ற அதிகாரம் வந்து உங்களுக்கு இல்ல, கட்சி நிர்வாகிகளை நீக்குகின்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சின்னையா சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி பார்க்கறதுன்னு பின்ன நம்ம பதிவு பண்ணுவோம். திலகபாமா நீங்க போல அன்புமணி நிற்குவீங்களா சார் கட்சியில இருந்து? திலகபாமா நீக்குவது போன்று அன்புமணி நீக்குவீங்களா கட்சியில இருந்து? இந்த மாதிரி தேவையில்லாத கல்வியெல்லாம் தயார் புரியுதா? திலகபாமா நிற்கிறது என்கிட்ட சிறுபான்மைகள் தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்திலிருந்து பொறுப்புக்கலாம். ஒரு சிறுபான்மையாக இருக்கணும், அதாவது முஸ்லீமாக இருக்கணும், அது கிறிஸ்டியனாக இருக்கணும். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இந்த பெண்மணி இடையில இப்போ போட்டோம். ஆனால் மறுபடியும் ஒரு முஸ்லீம் அம்சோல் ஒரு முஸ்லீமை போட்டிருக்கோம். திருப்பூரை சார்ந்தவர் பொருளாளராக போட்டிருக்கோம். அவர் முதல்ல ஏற்கனவே 7 வருஷம் பொருளாளராக இருந்தவர் தான். முதல் இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள், முன்னாள் பெட்ரோலியம் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள் என்னை பார்க்க வந்திருக்காரு. அந்த காலத்துல இருந்து ஒரு சிறுபான்மைக்கு தான் அந்த பொருளாதார பொறுப்பை கொடுத்தோம். இப்போ இடையில இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வந்துடுது. அதனால இப்போ அதை சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மன்சூர் திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சிறுபான்மைக்கு அதை கொடுத்துருவோம். அதையே செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு ஐயா சின்னையா. செல்லாது சொல்லும் திருப்பி பச்சை வந்து நேத்துல இருந்து தான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நேத்துல இருந்து எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் நான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பினுடைய கடமை. அதாவது சொன்னாங்கன்னா அவருடைய கருத்தை நீங்க எடுத்துக்கணும். மாவட்ட செயலர் கூட்டத்தை நீங்களும் கூப்பிட்டீங்க. மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து நிறுவனராகி நீங்களும் கூப்பிட்டீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்திற்கு வந்து பெரும்பாலான மாவட்ட செயலர் போயிருக்காங்க, இங்க வரல. கட்சியுடைய நிர்வாகிகள் பெரும்பாலும் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. போவாங்க வருவாங்க ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் போவாரு. அவருடைய செயல்பாட்டை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டை, மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றலாம். வேற ஒருத்தர் வருவாரு. நிர்வாகிகள்கிட்ட தொண்டர்கள்டையும் குழப்பத்தை உண்டாக்குது. நிர்வாகிகள்டையும் தொண்டர்கள்டையும் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது இல்லையா இது மாதிரி கட்சி நிர்வாகிகளை? ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் மேல நினைச்சோம்னா குழப்பம் நினைச்சோம்னா ரெண்டு பேரும் எப்படியா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 2 பேரும் நேரடியா சந்திச்சு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா? எப்ப பேசுறதுக்கு வாய்ப்பு கேளுங்க. உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். அதனால் எது எப்போ என்ன நடக்குன்றது யாராலையும் நினைக்க முடியாது. நீங்கள் நல்ல ஜோசியரை பார்த்து கேளுங்களேன். உங்களோட மகனை சந்திப்பதே ஒரு அதிசயம் சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை எப்படி வர காரணம்? அந்த கருத்துல சொல்ல பொதுவாக சொல்ல உலக நியதி இதுக்கு நிரந்தர தீர்வு எப்ப எட்டப்படும்? பொதுக்குழு எப்ப? நீங்க ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா அந்த அடிப்படையில் நான் யோசிக்கிறேன். 2 பேரும் அமர்ந்து பேசி முடிவு பண்ணலாம், இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சார். தீர்வு எல்லாற்றுக்கும் தீர்வு இருக்குது. தேர்வு இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால்
நல்ல தேர்வு கிடைக்க வேண்டும் நீங்க விரும்புறீங்கல்ல பொதுக்குழுவா அதுக்கான யோசனை இன்னும் அதை பற்றி யோசிக்கல. கடந்த அதிமுக கூட்டணியில வந்து நீங்க ராஜ்யசபா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்ப இந்த கட்சியில் நிலவர குழப்ப